ஓ, உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாடு லாரில ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். வணக்கம் மக்களே, நான் உங்க விக்கி. வெயிட் லாஸ் சேலஞ்ச் 200 டேஸ்ல இன்னைக்கு டே 18. அடுத்த 2 நாட்கள் எல்லாம் ஜிம்முக்கு வாக்கிங்லாம் போக முடியாது. ஏன்னா மதுரையில மீட்டிங், அங்க போயிட்டேன். எப்பவும் போல காலையில இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரெடியாகி கிளம்பிட்டேன். வாக்கிங் போல காலையில மதுரைக்கு நடந்தே போயிடும்னு பார்த்தேன். ஆனா எங்க மாமா வாடா உடனே பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுறேன், பஸ்லேயே போடா அப்படின்ட்டாரு. போனோடனே ஆரப்பாளையத்துக்கு வண்டி ரெடியா இருந்துச்சு. அப்படியே வண்டியில ஏறிட்டேன். மதுரை மக்கள், மாப்பிள்ளம், பங்காளிகள் எல்லாம் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கப்பா. அப்புறமேட்டு ஆரப்பாளையம் வந்து இறங்கிட்டேன். அப்புறம் ஆபீஸ்க்கு போற பஸ் ரெடியா இருந்துச்சு, அதுல ஏறிட்டேன். ஒரு வழியா ஆபீஸுக்கு வந்துட்டேன். வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு மதியம் போல கம்மங்கூழ் குடிச்சேன். அங்க வந்து செம்மையா இருந்துச்சு கம்மங்கூழ். வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டேன் மாட்டுத்தாவணிக்கு. அப்படியே மாட்டுத்தாவணிக்கு வந்து ஆரப்பாளையத்துக்கு பஸ் தேடிக்கிட்டு இருந்தேன், எங்கிட்டுமே கிடைக்கல. அப்புறம் ஒரு வழியா அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சு ஆரப்பாளையத்துக்கு பஸ் ஏறிட்டேன் மக்களே. அப்புறமேட்டு அப்படியே ஆரப்பாளையத்துலயே வந்து ரீச் ஆயிட்டேன். அப்படியே ஆரப்பாளையத்துக்கு வந்த உடனே சூடா சுண்டல் வித்துக்கிட்டு இருந்தாங்க, பசி வேற, அதான் வாங்கி சாப்பிட்டுட்டேன். அப்புறமேட்டு நம்ம காலையில வந்த நல்லமணி பஸ் திண்டுக்கலுக்கு ரெடியா இருந்துச்சு. அப்படியே ஜன்னல் ஓரமா அதுல ஏறி உட்காந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன், 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். இன்றைய நாள் நல்லபடியா முடிஞ்சு. டே 19 உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபாய், டேக்கர் மக்களே.